Hello guys, welcome to Sled Squad. Hi Madhu, Hello, hi Praju. hi Hello, Prabhu, hello, all hi, is well. hi, ஸோ hello, எலிமினேட்டர் hi, கூட hi. முடிஞ்சிருச்சு. நேத்து குவாலிஃபயர் ஒன்ல என்ன நடந்துச்சோ அதே சேம் ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. அட்லி மாதிரி அந்த இன்னைக்கு படத்தை யாரா திருப்பி இருப்பான் இங்கே மேட்ச்ன்றது அந்த படத்தை இன்னைக்கு யாரா திருப்பி இருப்பான் இங்கே மேட்ச்ன்றது போடுறான் அட்லின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த ஸ்கிரிப்ட இப்படியே காப்பி அடிச்சு இங்க போட்டானுங்க. அதே ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்தாலும் ஸ்கோர் கார்டும் மேட்சும் மாறல. ம், சிமிலர் ஒன் பேட்ஸ்மேன் ஷோ, ஒன் bowler ஷோ, அண்ட் அதே ஹை ஸ்கோரிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விக்டரி. ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்கிரிப்ட் ஆஃப் எஸ்டர்டேஸ். ஸோ லெட் ஸ்டார்ட் கைஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேசுறதுக்கு பெருசா யாரும் இல்ல, பட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு என்ன தெரியுமா வந்து இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் இடத்துல எஸ்ஆர்எஸ் ஆடினு ஜெயிச்சுக்குவாங்க நினைக்கிறேன். அதான் எனக்கு தோணுச்சு. பட் ஏதோ பண்ண முடியல. எஸ்ஆர்எஸ் தான் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்கேஸ் எஸ்ஆர்எஸ் எதுனா குவாலிஃபை ஆயிட்டுன்னா எஸ்ஆர்எஸ் தான் ட்ரோஃபி அடிச்சுக்குவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி எஸ்ஆர்ஹெச் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் first innings பத்தி I mean when toss happened it has to be like SRH won the toss and not to ball first. I think நான் அது டாஸ் ஜெயிச்சோன்னே I think எனக்கு என்ன திரும்ப மாதிரி கால் ஆச்சு, இந்தியா vs ஆஸ்திரேலியா 2023 ஃபைனல்ஸ். அதுதான் நமக்கு வந்துச்சு. பேட் கமின்ஸ் இனி கூட எல்லா ஸ்டேடியமும் சைலண்ட் பண்ணி வச்சிருவான்னு தான் நினைச்சேன். பட் அங்க பார்த்தா அவங்க ஸ்கிரிப்ட் வேற மாதிரி எழுதியிருந்தாங்க. வைபவ் சூரியவன்ஷி வந்து எல்லாரையும் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஒன்லி வைபவ் சூரியவன்ஷி பட் ஆல்சோ த்ருவ் ஜுரல். அவனும் நல்ல இது கொடுத்தான். பார்ட்னர்ஷிப் தூக்கின் பண்ணாங்க. அண்ட் ஓவரால் சென்டர்ல ரியான் பராக் ஆகட்டும், ஜடேஜா இவங்கெல்லாம் லைக் கான்ட்ரிபியூட்டட் டீசென்ட் லைக் 50 அந்த இதுல வச்சானா. பட் டாக்கிங் அபவுட் எஸ்ஆர்எஸ் bowling was ரியலி டிசப்பாயிண்டிங். எல்லாரும் அடி வாங்கும். அதர் தன் திஸ் பிரஃபுல், அவன் மட்டும் தான் கொஞ்சம் டீசெண்டா போட்டு விக்கெட் எடுத்தான். மெயின் விக்கெட் எடுத்தான். அது தவிர ஐ டென்ட் ஃபீல் லைக் எனி அதர் பிக் நேம்ஸ் இன் performing in terms of like SRH bowling, because SRH he is only bowling lineup. பேட்டிங் லைனப் கிளாஸ் தவிர எனக்கு ஏதோ அவ்வளோலாம் அந்த ஸ்டார்டிங் அந்த பேட்ஸ்மேன் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல. பட் எஸ்ஆர்ஹெச்க்கு கீ இஸ் only bowling. பட் ஸ்பீக்கிங் பிரஃபுல் மட்டும் தான் 3 overs போட்டா. பட் ஓவரால் ஸ்பீக்கிங் எல்லாருக்கும் போச்சு ரன்னிங்க்கு. எல்லாரும் bowling போனாங்க. எல்லாரும் நல்லா நல்லா பிஸ்கெட் வாங்கினாங்க. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ஐம் கன்ஃபியூஸ் லைக் நிதிஷ்குமார் ரெட்டி இவங்களுக்கா 1 over 2 over கொடுத்து எதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டான்னு தெரியல. பிகாஸ் ஈஷான் மலிங்கா இவங்கெல்லாம் அதிகம் வாங்கிக்கிறாங்க ஆல்ரெடி. ஏன் கொடுக்கல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்ட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆச்சு. பட் ஓவரால் இட் வாஸ் டிசப்பாயிண்டிங் ஃப்ரம் எஸ்ஆர்எஸ் bowling side. Praju, your initial thoughts? ஆல்மோஸ்ட் எல்லாம் மது கவர் பண்ணிட்டா. ஸோ லைக் இட்ஸ் லைக் கம்ப்ளீட்டா ஒன் மேன் ஷோன்னு தான் சொல்லணும். அண்ட் லைக் ஹைதராபாத் couldn't do anything. இப்படி போட்டாலும் அடிக்கிறான் சார். இந்த படத்துல சொல்ற மாதிரி சென்னை சென்னைனா சென்னை 64 அந்த படத்துல சொன்ன அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டான்ற மாதிரி இன்னைக்கு ஆஹ் இன்னைக்கு பேட் கமிங்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு மொத்த பவுலிங் லைனப் கூட பவுலிங் லைனப்பை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். யாருமே வந்து பிடிச்சாங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. பிரஃபுல் விக்கெட் எடுத்தான் அவ்வளவு சொல்லலாம். அதை தவிர லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தா பேட் கம்மி தான் 60-64 எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அங்கே ராஜஸ்தான்ஸ் கேம். ஸோ இட் ஹேப்பன் தி சேம் டுடே தான் சொல்லுது. 29 balls 97. யா 12 sixes and 4 sixes 336 straight ஓவர்ல ஆடி இருக்கான். இல்ல பேட் கமின்ஸ் ஒரே ஓவர்ல 3 6 1 4 சாரி 2 4 இந்த மாதிரிலாம் அடிக்கிறான். அது பேட் கமின்ஸ்ரா, அவன் ஒரு லெஜெண்டா. அவனே கண்மூடி துப்பி அடிக்கிறாரு. 28 balls-ல 97. இன்னும் ஒரு பால்ல பவுண்டரி அடிச்சிருந்தா இந்த எவ்வளவு வருஷமா வச்சிருக்கிற அந்த கெயில் ரெக்கார்டே உடஞ்சிருக்கும். கெயில் 30 ball 31 ball ஏதோ 100 அடிச்சிருக்கான் ஐபிஎல். அது இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு. அது மிஸ் பண்ணிட்டு அந்த பவுன்சர் பால் தான் அவனுக்கு அடிக்கவே மாட்டேங்கிறான். அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட்டுருந்தான், அவன் ஸ்டார்டிங்லயே அவுட் ஆயிருப்பான். எல்லாம் கால் மேல போட்டு 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 அது கூட ரெக்கார்ட் வந்துரும். அது ஐ திங்க் சூன் தட் ரெக்கார்ட் ஆல்சோ வில் பி broken because அவன் இருக்கிற போற ஃபார்ம்ல எல்லாம் அவன் யாரும் சலாதா செல்வா பாரு டேய் வருதா அவனை தடுத்துடா தடுக்க முடியாது. இந்த மாதிரி வைபவ் ஜெட் ஸ்பீட் ட்ரெயின்ல
very soon we can also see him, breaking this record. But yeah, again, Gale அடிச்ச சீசனை வேற, இவன் அடிக்கிற சீசனை வேற. So let's not compare. பட் But yeah, இல்ல in terms of கம்பேர் like இல்ல, the ஒரு competition, 15 இயர் yes, ஓல்டு Suryavanshi. கம்பேர்னு இல்ல, ஒரு 15 இயர் ஓல்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் லைக் பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கும்போது இட்ஸ் லைக் ரியலி, பிகாஸ் கிறிஸ் கேல் கூட ஓகே அந்த சின்னசாமி கிரவுண்ட்ல ஆடினா ஓகே, அவன் 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 டைப் ஆஃப் போலர்ஸ் மாட்டினாங்க, அடிச்சிட்டான். ஸ்மால் கிரவுண்டு இன்னைக்கு Hmm. இருந்த இதுக்கு அடிச்சிட்டான். அவன் கம்பேக் கொடுத்துட்டு இருந்தான் டோர்னமெண்ட்ல அந்த டைம்ல, 2011 டைம் நினைக்கிறேன் அடிச்சது. ஸோ he was giving a comeback into IPL 2010 Okay. ஆடாம. Hmm. ஸோ he wanted to prove. பட் இவன் 15 இயர் ஓல்டு, இவன் 15 வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடினாலே அவன் 30 வயசு தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் அவனோட ஃபியூச்சரே இருக்கு. ஸோ அப்படின்னு நினைக்கும் போது he has 25 years of IPL. ஸோ நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இந்த 25 இயர்ஸ்ல இவன் என்னெல்லாம் ரெக்கார்டு உடைக்க போறான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது இவனோட ப்ராப்பர் நேற்று லாஸ்ட் டைம் ஐ திங்க் ஹாஃப் சீசன்ல தான் ஆடினான். இதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன், ஆல்மோஸ்ட் 700 ரன்ஸ். இன்னும் இஃப் தே ரீச் ஃபைனல் 2 மேட்ச் இன்னும் மிச்சம் இருக்கு. He has scored 700 runs and he has taken the orange cap from players. யார் கில், சுதர்ஷன், கோலி இவங்கெல்லாம் இருக்காங்க டாப்ல, அவங்களுக்கு மேல இவன் இருக்கான். ஸோ சீரியஸ் டேலண்ட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அண்டர் 19 வேர்ல்டு கப்ல இதான் பண்ணா, லீக் மேட்ச் எல்லாம் அடிக்கல, பிளே ஆஃப்ஸ்ல அடிச்சு தொத்திட்டான் எல்லாரையும். ஸோ ஸ்டார்டட் ஆன் ரைட் ஃபேஷன் தான் எனக்கு தோணுது. ஏமாது I think, yeah, I mean, I completely agree with you, bro. But எனக்கு என்ன தெரியுமா வந்து வைபவ் சூர்யவன்ஷி இஸ் a trained product, ப்ராப்பர் trained அவர். பட் கேல் வாஸ் நாட் அ trained. அவங்க ப்ராப்பர் அந்த என்னன்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் எப்படின்றது, அவன் வந்து காட்ஸ் கிஃப்டடு விராட் வந்து கேல்து. அண்ட் ஆல்சோ எஸ், கேலு என்னன்றது he had a lot of experience and என்னன்றது அந்த மைண்ட் செட். ஏன்னா he was the only key player for RCB. But yeah, again talking about வைபவ் சூர்யவன்ஷி கூட, எஸ் he the main key player. இவ போயிட்டானா போச்சு மேட்ச். But comparison, yes, I agree. I mean, very soon nearby we can see that he might break that record. But எனக்கு என்ன தோணுதுன்னா, I think if he breaks that record, it won't be surprising for me because again, in my mindset, வைபவ் சூர்யவன்ஷி 15 years guy is a proper trained guy. அவனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. பட் கேல் ஆடுற சீசனே வேற, இவ ஆடுற சீசனே வேற. அண்ட் ஆல்சோ எஸ், வேர்ல்ட் கப்ல அவன் மேஜிக்ஸ் பண்ணிக்கிறான். ஐ திங்க் இந்த ஃபைனல்ஸ் ஹி ஸ்கோர்ட் 120 150 ஏதோ ஸ்கோர் பண்ணான் ஃபைனல்ஸ். 175 175. யா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த சீசன்ல கூட பார்த்துருக்கோம், நிறைய பேரை பார்த்தோம். இன்னும் ஃப்ரம் சீன்ஸ் 2008ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரை மாத்தினாங்க. யா, வி விஷ் ஹிம் go ahead more in upcoming games, but it's too early. எனக்கு ஏதாவது வந்து I think anything might happen because IPL is not only for one player. Because last year சாய் சுதர்ஷன் கூட இந்த மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணா, he is still in the race. பட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் இது பண்ணலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் டூ early to take him up. But yeah, I hope he comes மேல வந்தா it won't be any surprising for us. யா, ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்க வைக்கிறது இஸ் ஃபைன். பட் அட் சம் பாயிண்ட் ஆரஞ்ச் கேப் லீடர் போர்ட்ல 700 ரன்ஸ் எடுத்துட்டு டாப்ல நிக்கிறது அட் 15 இயர்ஸ் ஓல்டு, அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. வாட் எவர் வீசே ட்ரெயின்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு இப்படி ஆடுறது ரியலி கட்ஸ் வேணும் அதுக்கெல்லாம். ஸோ அதுல ஐ திங்க் he won the கேம் தான் சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் நேத்து ஆனது தான். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரியே ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி நேத்து தான். ஆக்சுவலி நேத்து ரஜத் பத்திதார்னா இன்னைக்கு வைபவ் சூர்யவன்ஷி, நேத்து புவினா இன்னைக்கு ஆர்ச்சர். அவ்வளவுதான், பெருசா வேற எதுவுமே ஆகல. அவங்க அங்க பவர் பிளேல முடிச்சிட்டாங்க, இங்க இவங்க மிடில்ல முடிச்சாங்க, இவங்க ஓப்பனிங் ஸ்பெல்ல முடிச்சாங்க, இவங்க ஓப்பனிங் ஸ்பெல்ல முடிச்சாங்க. அதே கதை தான் ஜிடிக்கு இருக்கிறது தான். இவங்களோட டாப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டா கேம் ஓவர்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. Since Madhu has covered SRH bowling, let's jump into second innings, guys. செகண்ட் இன்னிங்ஸ் லைக் டோட்டல் பேட்டிங் கொலாப்ஸ்ன்னு சொல்லலாம். லைக் ராஜஸ்தான் பவுலிங் வந்து இட் வாஸ் ரியலி குட். அவங்க போட்டவங்க எல்லாருமே வந்து எக்கனாமிக்கலாகவும் போட்டிருக்காங்க, அட் த சேம் டைம் விக்கெட்ஸும் எடுத்துட்டாங்க. பட் எனக்கு என்னவோ லைக் ஹைதராபாத் வந்து ஏன் அர்ஜென்ட் பட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் ஏன்னா
அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லைக் இப்போ அவங்க ட்ரெயின் டைம் ஆச்சுப்பா. வீடு போற டைம் ட்ரெயின் ஆச்சா? டைம் ஆச்சு இல்ல. அதுதான் அர்ஜென்ட் பண்ணாங்க. ஆசாம் ட்ரெயின் பிடிக்கிறதுனா 8 9 இல்ல 12 மணிக்கு ட்ரெயின் இருந்துச்சு. சும்மா லைக் அவங்க டீம்ல ஆர்ச்சர் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் பவுலிங்கை தவிர வேற எல்லாருக்கும் வேணா இவங்க அடிக்கக்கூடிய ஆளுங்க தான் இவங்க. ஆனா அவனுக்கு ஏன் அடிக்க பார்த்துட்டு இருந்தாங்கன்றது தெரியல. அண்ட் அவ்வளவு ஈஸியா வந்து அவ்வளவு சீக்கிரம் ஏன் விக்கெட்ஸ் விட்டாங்கன்னு எனக்கும் புரியல. தேவையில்லாத ஷாட் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ லைக் இட் வாஸ் லைக் டோட்டல் பேட்டிங் வாஸ் நாட் அப் டு த மார்க்ன்றதை விட இட் வாஸ் லைக் வெரி பேட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு வந்து டிராவிஸ் ஹெட்டோ கிளாசனோ இல்ல இஷான் கிஷானோ அபிஷேக் சர்மோ யாரோ ஒருத்தர் 2 பேர் நின்றுந்தாலும் அந்த ஸ்கோர் வந்து இட் இஸ் லைக் ஈஸிலி சேசபிள் ஃபார் தெம். அண்ட் ராஜஸ்தானோட பவுலிங் வச்சு ஆர்ச்சர் ஓவர் தவிர ஆர்ச்சர் ஓவர் ஆடிக்கிட்டு அவங்க மற்ற ஓவர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்கன்னா ஐ திங்க் தே குட் ஹவ் சேஸ்ட் இட். ஈவன் லாஸ்ட்ல கூட இட் வாஸ் லைக் 61 ஃபார் 101 99 ஏதோ தான் இருந்துச்சு. அதுவே ஒரு கிளாஸனோ டிராவல்ஸ் ஹெட்டோ யாரானா இருந்தாங்கன்னா தேவோட ஈஸிலி டிட் இட். ஸோ ஒன்னே அவங்க அர்ஜென்ட் பட்டாங்கன்னு தோணுது சீக்கிரமா முடிக்கணும்ட்டு. பட் அது சீக்கிரமா முடிக்கணும்ன்ற பிளான் வெண்ட் ராங்னு தான் தோணுது, விச் ஃபேவர்ட் ராஜஸ்தான். ஸோ அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமா அந்த விக்கெட் சூழ்ந்ததுல இருந்து ராஜஸ்தான் பவுலிங் ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா யாருனாலே அடிக்க முடியல, அடிக்க போறவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஓவராலி ஹைதராபாத் பேட்டிங் கொலாப்ஸ்ட், ராஜஸ்தான் டிட் இட் வெல்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னும் என்ன தெரியுமா, எனக்கு இந்த மேட்ச்ல பர்டிகுலர் எஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச் கிளியரா பார்த்தான். எஸ்ஆர்ஹெச் ஹாஸ் ஸ்கோர்ட் மோர் ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான். சேசிங் எல்லாம் ஒன்றும் மேஜிக்கே பண்ணல. ஏன்னா சி தி 3 பேட்ஸ்மென்ஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் தெரியும் உங்களுக்கு தெரியப்பா. டார்கெட்டு பெரிய டார்கெட் 240. நீ ஆர்சிபி மேல, மும்பை மேல, சென்னை மேலாம் 250 260 அடிச்சுக்கிற ஒத்துக்கிற. இந்த மேட்ச் உங்களுக்கு குரூஷியல் தெரியாதானே. என்ன பண்ணும் பவர் பிளேல இப்போ உனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடுறாங்க. ஏன்னா இப்ப என்னன்னு அபிஷேக் சர்மாவை, டிராவிஸ் ஹெட் நீங்க தான் ஆடிட்டு அந்த ஒரு 3 ஓவர்ஸ் குடிச்சுக்கணும். அவன் பவர் பிளேல அடிச்சான்ட்டு நீயும் பவர் பிளேல அடிக்கிறது ஒன்றும் ரூல் இல்லை. யூ ஷுட் ஹவ் அட்லீஸ்ட் புஷ் தட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர். ஜோஃபர் ஆர்ச்சர் உனக்கு ஆல்ரெடி பவுன்சஸ் அடிக்கிறா. அவ போடுறது அவ 6 ஃபீட் இருக்கா. ஜோஃபர் ஆர்ச்சர் அவ போடுறதெல்லாம் செஸ்ட் லெவலுக்கு வரும் தெரியாதானே. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் அப்படி புஷ் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கப்புறமா உனக்கு அந்த கனெக்ஷன் ஆச்சுன்னா உனக்கு குத்துக்கலாம். ஜோஃபர் ஆர்ச்சருக்கு எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, நம்ம தோத்துட்டோம் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஏதோ வச்சுக்கிறாங்க 240 அப்புறமா they decided like we'll stop this. I think it's mindset they had mindset that they are going to lose. So at the end of the day, I'm not talking about Klaasen. Klaasen has won many games in the past games, but I don't want to add anything about Klaasen because Klaasen tried. But first 3 batsmen are really disappointing for me. Barrel, I mean, if you talk about RR bowling, பெருசா ஒன்றும் இல்லை. ஆர்ச்சர் கூட 50+ தான் அடிவாங்க, இல்லைன்ட்டு இல்லை. பட் வாட் என்ன கீ ரோல் என்ன, ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸை கொலாப்ஸ் பண்ணிட்டு எனக்கு எப்போ அபிஷேக் ராக்கெட் அங்கேயே எனக்கு புரிஞ்சிச்சு. இட் வாஸ் அட்லீஸ்ட் 50% இருந்து 90-10% கன்சென்ட் இல்ல திஸ் கேம் இஸ் ப்ராப்பர் ராஜஸ்தான் தான்ட்டு. I mean, அவ்வளோ எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யூ ஆர் பிளேயிங் சச் அ குட் இன்னிங்ஸ். If you are doing it something better in the first innings, why don't you do it in the second innings? எக்ஸ்பெக்டட் அ பெட்டர் அப்ரோச் ஃப்ரம் ஹைதராபாத் நான் சொல்லுவேன். நேத்து நான் ஜிடிக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் புவி ஸ்பெல்ல மட்டும் ஆடிடுங்க, அதுக்கப்புறம் திங்ஸ் வில் கெட் ஈஸியர் ஆன் தட் ஈஸி பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். மேபி 250 சேஸ் பண்ணிருப்பாங்கலாம் நான் சொல்ல வரல, பட் அட்லீஸ்ட் they could have given some kind of fight. அந்த 220 230 எடுத்துட்டு வந்திருந்தா ஓகே, டாப் 2 அந்த டீம் அது அட்லீஸ்ட் they gave their bestன்னு சொல்லலான்ற மாதிரி ஆடிப்பாங்க. சேம் திங் ஹேப்பன்ட் ஹியர் ஆல்சோ. சன்ரைசர்ஸ் 243 இஸ் a big score, பட் ராஜஸ்தான் மது சொன்ன மாதிரி ராஜஸ்தான் போலிங்ல பெருசா பேரெல்லாம் இல்ல. ஆர்ச்சரை மட்டும் ஆடி இருந்தா ஐ திங்க் they could have easily chased this target. At one stage நிதிஷ் ரெட்டி எல்லாம் ஆடும்போது ஐ திங்க் 10 ஓவர்ஸ்க்கோ 140 சம்திங் இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 10 ஓவர்ஸ்க்கோ 11 ஓவர்ஸ்க்கோ ஏதோ 140 இருந்தாங்க. ஃப்ரம் தேர் ஜஸ்ட் 100 ரன்ஸ் தான் வேணுமாயிடுச்சு. they could have played sensibly தான் தோணுச்சு எனக்கு அட் த டாப். மேபி அவங்க ஓப்பனர்ஸ் ஏதோ டிஸ்ட்ரக்டிவா ஆடி வைபவ் சூரியவன்ஷி மாதிரி நாங்களும் 6 ஓவர்ஸ்ல கேம் முடிக்கிறோம்னு ஆட போயிட்டாங்க. தட் இஸ் வேர் தே லாஸ்ட் த கேம் அகேன்ஸ்ட் ஆர்ச்சர் தோணுச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் தே ஷுட் ஹவ் பிளேட் மச் பெட்டர் மேனர். பட் எனிவே ட்ரெயின் பிடிக்கிற டைம் ஆயிடுச்சு.
ஹைதராபாத் இனி அடுத்த சீசன்ல பார்க்கலாம். Now Rajasthan unexpectedly has reached one more step close to final. So qualifier 2 ஆட போறாங்க against GT who has lost against RCB. But advantage என்னன்னா I think they are going to play here only. For Rajasthan அது ஒரு advantage. Same groundல தான் ஆட போறாங்க. GT are coming from Dharmashala to Mullanpur. So what are your expectations? Let's do a quick review on that. What are your expectations from qualifier 2, guys? And who do you think will reach Ahmedabad on Sunday? I think it would be like again Rajasthan nan தோணுது. Because like ரெண்டு டீமுமே ஒரே மாதிரி இருக்கு. லைக் நம்ம வந்து சொல்ற மாதிரியே இல்லை. லைக் போத் த டீம் ஹேஸ் தேர் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். ஸோ GT இது நம்ம வந்து bowling சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இந்த லாஸ்ட் மேட்ச்ல லைக் அவங்க அந்த அதே பவுலர்ஸுக்கு தான் அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஸோ இந்த சைடு ராஜஸ்தான்ல பார்த்தா ஆர்ச்சர் தவிர லைக் பெருசா நேம்டு பவுலர்ஸோ இல்லை லைக் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவான்ற பவுலர்ஸ் யாருமே இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்னு பார்த்தா கூட இவங்க சைடு 2 ஓப்பனர்ஸ், அவங்க சைடு ஒரு 3 ஸ்டாஃப். ஃபர்ஸ்ட் 2 ஓப்பனர்ஸ் ஒரு 1 டவுன் விக்கெட். இது முடிஞ்சிருச்சுன்னா 2 சைடும் கொலாப்ஸ் இருக்கு. ஸோ வைபவுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கோன் பி ஹை ஸ்கோரிங் மேட்ச். இல்லைன்னா இட் இஸ் கோன் பி லைக் 200 180 190 தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் நான் தரல. ஜஸ்ட் 1% நான் வந்து ராஜஸ்தானை கொடுக்குறேன். இஃப் சூரிய வைபவ் பேட்டிங் கோஸ் பிக். Yeah, Madhu, your expectations? I'll go with but yeah, it's GT because in Rajasthan, if Rajasthan bats first, they have an advantage. That is Vaibhav Suryavanshi. If he goes big, it will be the same result like what happened in today's game. If not, if GT bats first, if GT is reaching 180 also, there is definitely second innings be the same result what Hyderabad had happened today. The same thing will happen with Rajasthan because Rajasthan's is 1:5 ratio is only fully on Vaibhav Suryavanshi. On the wicket போச்சுன்னா match is finish அங்க அவ்வளவுதான். ஏன்னா if at all only advantage Rajasthan has is first innings Vaibhav Suryavanshi. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆயிட்டானா I'm damn sure like they would not cross even 200. It's 180 200. If at all they cross 200, it will be a wonder of prediction. But yeah, it will be like 180 200. But if at all it's all on, in my opinion, it's all on. If GT bat first, damn sure like they are like a wounded lions, just like how Chennai team told they are a wounded lions. Yes, the same thing. GT bats first, it will be a big chase. But again, there's if at all, if just like what happened in first inning like with Rajasthan, if Rajasthan goes big in the first game, they'll definitely see a big target. But I'll still stick to GT. Yeah, so எனக்கு என்னவோ ஐ திங்க் ராஜஸ்தானுக்கு வைபவ் சூரியவன்ஷிக்கு ஃபேவரட் டீம் GT. ஸோ GT அப்பெல்லாம் அப்போசிஷனா இருக்காங்களோ வைபவ் சூரியவன்ஷி ஹை ஸ்கோரிங்கோட ஃபர்ஸ்ட் 100 இந்த டீம் போலிங் லைன் மேல தான் அடிச்சிருக்கான். ஸோ ஐ வில் ஸ்டிக் வித் ஐ டோன்ட் நோ, எனக்கு 50-50 தான். எனக்கு 2 டீம்ல யார் வந்தாலுமே டசன்ட் மேட்டர்னு தான் தோணுது. பிகாஸ் அந்த பினாலேல 2 டீமோட ஓப்பனர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த பினாலேவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இஃப் நாட் இட் வில் பி ஒன் சைடட் கேம் இந்த பினாலே தான் தோணுது. பட் ஹூஎவர் கம்ஸ் இட் வில் நாட் மேட்டர் பிகாஸ் கொஞ்சம் சொன்ன மாதிரி போத் டீம் டஸ் நாட் ஹவ் எனி மேஜர் டிஃபரன்சஸ். 2 பேருமே அந்த டாப் ஆர்டர் டிபெண்டன்ட் டீம் தான். அவங்க டாப் 3 டிபெண்டன்ட்னா இவங்க டாப் 2 டிபெண்டன்ட். அந்த மாதிரி வெரி த்ரூ ஜூரலே சேர்த்துக்கலாம். அங்க ஆர்ச்சரை ஆட் பண்ணிக்கலாம், இங்க வந்துட்டு இங்க ரபாடாவோ சிராஜையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் மிடில் ஆர்டர் வீக் டீம் 2மே. ஸோ டாப் தூக்குனா கேம் முடிஞ்சிச்சு. டாப் அடிச்சாங்கன்னா இட் பி another ஹை ஸ்கோரிங் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சின்ஸ் முல்லன்பூர்லேயே ஆடுறதுனால இட் வில் பி ஐ திங்க் 200+ நான் மோஸ்ட்லி நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் எட்ஜ் பிகாஸ் இட் வில் பி 50-50 ஃபார் மீ. பட் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா ஐ திங்க் இட் நாட் பி லைக் த ஃபர்ஸ்ட் 2 games லைக் த குவாலிஃபயர் 1 or எலிமினேட்டர். இது கொஞ்சம் டைட்டா போகும் பிகாஸ் 2 டீமுமே ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கிறதுனால ஐ ஃபீல் திஸ் மேட்ச் வில் பி லிட்டில் பிட் டைட்டர் கம்பேர்ட் டு தி போத் பிளே ஆஃப் கேம்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட் னு தோணுது.
So let's hope that they win. So qualifier 2 ல உங்களோட impactful players, one from each team, GT and RR. Nice. So from GT, I would stick on like last இதுல சொன்ன மாதிரி I stick with Archer. Bowlingலயே போறேன். Sorry, RRல RR. bowlingலயே போறேன். And when it comes to GT in the RR, when it comes to GT, நான் I think GT ல சாய் சுதர்ஷன் சொன்னல நீ. I think we lost Prithvi, bro. Yes. ஆமா. Okay, Madhu, your impactful players? For me, from GT, I'll stick with Mohammad Siraj. Official YouTube, official Insta channel. I'll stick with DSP Shop from GT. எனக்கு நாளைக்கு ஏதோ தோணுது லைக் ஏன்னா மோஸ்ட்லி சிராஜ் வைபவ் சூரியவன்ஷிவை டவுன்ஃபால் பண்ணுவான்ட்டு. ஐ ஃபீல் ஐ ஸ்டிக் வித் சிராஜ். இன் ராஜஸ்தான் I have no hopes on bowling. So either Samamam, Vaibhav Suryavanshi or Jaiswal. Yeah, நான் வந்துட்டு again வைபவ் சூரியவன்ஷி தான் போறேன் ராஜஸ்தான்ல இருந்து. So I am expecting him to go big tomorrow. இன்னைக்கு ரொம்ப disappointed காட்டினா like 100 அடிக்கலன்னு. So I think he will continue that in the next game because same ground இருக்கிறதுனால I think he will continue that innings னு தோணுது. And from GT I am going with Josh Butler or change this. Shubman Gill is not looking good in big matches. Josh Butler போறேன். Let's see what happens. So these are our predictions. So you guys, I think Madhu has told GT, Praju has told RR. Yeah, again, I'm not telling it like very huge margin loss. Again, it's like 55, close 45 contest. just because of this batting lineup. நான் வந்துட்டு எந்த பிக்கப்பும் எடுக்கல பிகாஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஃபீலிங் லைக் ரெண்டு டீம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கன்சர்வேஷனாக தான் இருக்காங்க. ஸோ ஐம் ஃபீலிங் சம் வாட் நாட் கிவிங் எனி கைண்ட் ஆஃப் எட்ஜ். ஃபார் மீ இட்ஸ் 50-50. whoever wins they let them see RCB in the final அப்படின்னு சொல்லிட்டு. So let's wait and watch. But still, if there is any still, I mean, you are sticking to 50-50, but somewhere 50.1. Just considering recent form, maybe RR ஒரு வின்ல இருந்து வராங்க, GT ஒரு ஹியூஜ் லாஸ்ல இருந்து வராங்க. So just considering that I'll go with RR. Maybe ஒரு 50.1 அப்படின்னு வச்சுக்கலாம். 50.1 because of that and 49.9 for GT. Just because of the momentum, winning momentum வர்றதுனால I think they'll have the confidence. So that is why, but I don't want to give any true. Okay, I think we've discussed almost all the aspects. I think we'll come back and do the review of qualifier 2 on Friday evening. So and we'll see who RCB faces in the grand finale on Sunday Ahmedabad. Whether it will be the home team GT or the momentum winning 15-year-old or Vaibhav Suryavanshi. It will be an interesting match. Hope it will be at least close encounter in the rendu match illada mari. So we'll come back on Friday and do the review for that match. Until then, see you guys. Bye bye. Bye bye. Thank you.